வணக்கம். ஈசிஆர் ஆஜித் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்லேருந்து உங்கள் அஸ்கர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியோடைய எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 20 சென்ட்டு. ரொம்ப நாளாக ஈசிஆரில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணும்னு தேடிட்டுருக்கீங்களா? உங்களுடைய கனவு நிஜமாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ஃப்ரண்டேஜ் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடிக்கிட்ட தார் ரோடு ஃப்ரண்டேஜ் 300 அடிக்கிட்ட இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு 30 ஃபீட் ரோட்டில் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜில் இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடக்கழி நாடு ஈசிஆர் கடப்பாக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. அதுவும் ஒரு குட்டி கேரளான்னு வாங்க இந்த கடப்பாக்கம், அங்கே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. காம்பவுண்டே பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி 2 ஏக்கர் 20 சென்ட்டுக்கும் சுற்றி காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரீஸ் உள்ள மரங்கள் இருக்குது, எல்லா மரங்களும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார எல்லாமே ஹீல்டு தரக்கூடிய மரங்க தான். வாங்க பார்க்கலாம். மாமரம் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாமரம். போர் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போர் அவைலபிளாக இருக்குது பாருங்கள். கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ஃபீட்லேயே உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் கிடச்சிரும். நல்ல ஒரு நீர் வளம் உள்ள பூமி இது பாருங்கள். எல்லா மரங்களும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இருக்குது. எல்லாமே ஹீல்டு தரக்கூடிய மரங்க தான். தென்னை மரம், இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தென்னை மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 தென்னை மரத்துக்கிட்ட இருக்குது. மாமரம் பாருங்கள், எல்லாமே ஹீல்டு தரக்கூடிய மரங்க தான். மாமரம் பாருங்கள். நெல்லி மரம், மாமரம், தென்னை மரம், சப்போட்டா, கொய்யா, எல்லா விதமான மரங்களும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளார இருக்குது. இது சீத்தா பாருங்கள், ராமர் சீத்தா. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எல்லா விதமான மரங்களும் இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கள், ஒரு வீக்கெண்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே கருங்கல் காம்பவுண்டு. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்விம்மிங் பூல், கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்ட் ரூம் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அடங்கியிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க, ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸ்விம்மிங் பூல் பாருங்க. சென்னைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 95 கிலோமீட்டர் தான். பாண்டிச்சேரிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஒரு ரெசார்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி, ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸு. அதுவும் ஈஸியாக நிறைய பேர் தேடிட்டுருக்கீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கணுன்னு. உங்களுடைய கனவு நிஜமாக தான் இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், எனி டைம் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.